அனைத்து அரசியல் கட்சிகள், மீனவர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர் பெருமக்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். அருமை பெரியோர்களே, இன்றைய தினம் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சார்பில் நாகை நகரில் மிக பிரம்மாண்டமானதொரு ஆர்ப்பாட்ட பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அதனுடைய விளக்க கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்துவதும், தொடர்ந்து அவர்களுக்கு இன்னல் விளைவிப்பதும், அவருடைய உயிருக்கு உழை வைப்பதும், உடைமையை சீரழிப்பதும் என்கின்ற காரியத்தில் இன்று நேற்றல்ல பல்லாண்டு காலமாக இந்திய அரசு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது, ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட சமீபத்தில் நடைபெறக்கூடிய கொடுமை மிகப்பெரிய உச்சகட்டத்திற்கே சென்றிருக்கிறது. இந்த நிலையில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய 146வது பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடல்ல உலகெங்கு வாழக்கூடிய பல்வேறு இனங்கள், மொழிகளையெல்லாம் கடந்து, நாடுகளையெல்லாம் கடந்து தந்தை பெரியார் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நிலையிலே சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே, பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து உரையாற்றி பெரியாரின் கொள்கைகளை பரப்பி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சிங்கப்பூர் என வெளிநாடுகளுக்கு சென்று அவருடைய பணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் நிலையிலே வெளிநாடுகளில் இருந்ததால் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய கொடுமையின் உச்சம் என்பதனை கண்டு சகிக்காமல் நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இனிமேல காத்திருக்கக்கூடாது, பொறுத்திருக்க முடியாது என 91 வயதை கடந்து வருகிற டிசம்பர் 2ஆம் நாள் 92வது வயதை கடக்க இருக்கக்கூடிய தந்தை பெரியார் தந்த தலைவர், தந்தை பெரியாருக்கு பின் தந்தை பெரியாரின் தத்துவத்தையும் இந்த இயக்கத்தையும் பாதுகாக்கும் தலைவர், திராவிடர் பேரினத்தினுடைய உரிமை மீட்பதற்காக நாளும் களமாடக்கூடிய நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டை தாண்டி உலகெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மூத்த வயதிலே, முதிர்ந்த வயதிலே, 92 என்ற வயதிலே கூட ஓய்வு ஒளிச்சலின்றி பாடுபடக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள், நம்முடைய மீனவர்கள் தொடர்ந்து படக்கூடிய அல்லல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும், 2இல் 1 பார்த்தாக வேண்டும் என்கின்ற வெறியோடு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 2 கோடி, 3 கோடி, 5 கோடி என அபராதத்தை போடுகிறான், மொட்டையடிக்கிறான், உயிருக்கு உழை வைக்கிறான், சுட்டு கொள்ளுகிறான், மிரட்டுகிறான், எல்லையை கடந்து போய்விட்டாய் என சொல்லுகிறான். சொல்வது யார்? இலங்கை நாடு. இலங்கை இருக்கின்ற ஒரு சின்ன நாடு, ஒரு சுண்டைக்காய் நாடு. அது சின்ன நாடா பெரிய நாடா என்பதல்ல பிரச்சனை. சொல்லுவதில் நியாயம் இருக்கிறதா? சொல்லுவதில் நீதி இருக்கிறதா? சொல்வதில் ஏதாவது ஏற்கத்தக்க நிலை காணப்படுகிறதா? இன்று நேற்றல்ல, எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி அரசு, மோடி அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் என சொன்னார்களே, மீட்டு தருவோம் என சொன்னார்களே, என்ன நடவடிக்கை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதுகிறார், பிரதமருக்கு எழுதுகிறார், உள்துறை அமைச்சருக்கு எழுதுகிறார். மீனவரை காப்பாற்றுங்கள், அவர்களுடைய உடைமைகளை காப்பாற்றுங்கள், மீன்பிடி படகுகளை காப்பாற்றுங்கள், அவர்களுக்கு இடப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்யுங்கள். மொட்டையடித்து அவமானப்படுத்துகிறார்களே, யாரை? நண்பர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய குடிமகன் அல்லவா? இங்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மீனவன் யார்? தமிழ்நாட்டு மீனவன் யார்? இந்தியாவினுடைய குடிமக்கள் அல்லவா? ஒரு இந்தியாவை சேர்ந்த குடிமகனை அடுத்த நாட்டுக்காரர் மொட்டையடிப்பது மோடிக்கு மொட்டையடிப்பதற்கு சமமா இல்லையா? பிரதமருக்கு மொட்டையடிப்பதற்கு சமமா இல்லையா? என்ன மானம், என்ன சுயமரியாதை, என்ன இறையாண்மை? நாட்டை காக்கின்ற லட்சணமா? நாட்டு மக்களின் உரிமையை காக்கின்ற லட்சணமா? எண்ணி பார்க்க வேண்டும். கடைசி ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய உச்ச கொம்பில் இருக்கக்கூடிய, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏற்பட்ட பாதிப்பல்லவா? அந்த உணர்ச்சி வர வேண்டாமா? அவர்களுக்கு இந்த சுயமரியாதை வர வேண்டாமா? இந்திய மானத்தை காக்க வேண்டாமா?
நீ காக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டின் மானத்தை, இந்த மக்களின் உயிரை காக்க நான் இருக்கிறேன் என தலைவர் வீரமணி இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறார். 92 வயதிலே மிகப்பெரிய அளவிற்கு என்னுடைய உயிர் போனாலும் மக்கள் மத்தியிலே போர்க்களத்திலே களத்திலே சாவேனே தவிர ஒருபோதும் நான் நோயற்று சாக மாட்டேன், வெறுமனே சாக மாட்டேன் என சொல்லி கங்கணம் கட்டி பணியாற்றும் தலைவர் இதோ அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று வந்திருக்கிறார். அலைகடல் என நாகப்பட்டினம் கடலுக்கு அப்பாலே அலைகடல் என மக்கள் வெல்லும் அனைத்து கட்சி ஆதரவோடு ஒன்றிய அரசினுடைய கழுத்தை பிடித்து கேட்பது போல இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தலைவரின் உரையை கேட்போம், ஒன்றிய அரசை திரும்ப செய்வோம், தமிழ்நாட்டு மீனவனின் மானத்தை காப்போம், உரிமையை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.